Dhoni finishes off in style. After 28 years, the party begins. இந்த லைனை கேட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி 2011 இந்தியா அவங்களோட 2வது வேர்ல்டு கப்பை 28 வருஷம் கழிச்சு ஜெயிச்சாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதோட 14th anniversary. இந்த வேர்ல்டு கப்பை பத்தி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம். தல தோனி நாக்குமுக்க பாட்டுக்கு ரிக்ஷால இருந்து இறங்கி வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சேவாக் பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு செம்ம செஞ்சுரி அடிச்சதுல இருந்து வேற வேற லெவல்ல நிறைய இன்னிங்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சச்சின் இங்கிலாந்து கூட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. கோலி நிறைய மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. யுவராஜ் சிங் பிளட் கேன்சரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேன் ஆஃப் த வேர்ல்ட் கப்பும் வாங்கினாரு. தோனி கீப்பிங்ல வேற லெவல்ல ஸ்டம்பிங்கும் கேச்சஸும் பிடிச்சிட்டு இருந்தாரு. அங்கங்க குட்டி குட்டி கேமியோஸ் பிளே பண்ண யூசப் பத்தானா இருக்கட்டும், சுரேஷ் ரெய்னாவா இருக்கட்டும், ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், ஏன் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், முனாஃப் பட்டேல், ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரான்னு எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்தாங்க. இவ்வளவு பேரை பத்தி பேசினியே, முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டவரை பத்தி நீ பேசினியா அப்படின்னு கேட்டு கிரெடிட் ஸ்டீல் பண்ண பாக்குறியா அப்படின்னு எங்களை யாரும் கேட்க வேணாம். கண்டிப்பா நாங்க ஒரு கிரெடிட் கொடுப்போம். நம்ம கௌதம் கம்பீர் ஃபைனல்ஸ்ல சூப்பரா ஒரு 97 ஆடி நம்மள வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே, தல தோனி உள்ள வந்தாரு, 91 அடிச்சாரு, நுவான் குலசேகராவ அசால்ட்டா தூக்கி ஒரு 6 சொருகுனாருன்றதெல்லாம். அதுக்கப்புறம் என்னங்க, ஹிஸ்டரி இஸ் மேட். இந்தியா lifted the World Cup. 2011 வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆக்டிவா இருக்கிற ஒரே கிரிக்கெட்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிங் விராட் கோலி தான்.